Hi friends, இந்த வீடியோல history of Indian independence movement. So நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இது கிடைச்ச மூவ்மெண்ட் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் எந்த மாதிரிலாம் இருந்துச்சு, என்னெல்லாம் ஃப்ரீடம்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்றத கொடுத்துட்டு அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். ஸோ டெமோக்ராட்டிக் வேல்யூஸுக்கு நம்ம இந்தியன் மூவ்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, ஸோ அது வழியா நமக்கு நிறைய டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் கிடைச்சிச்சு, அது என்னெல்லாம்ன்றதையும் அதுக்கு கூட நம்ம வந்து லிங்க் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸினா என்ன, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்னா என்னன்றது தெரியணும். ஸோ டெமோக்ரஸி, நமக்கு இந்தியன் கவர்மெண்ட்ல டெமோக்ரஸி வந்து அதான் நம்ம கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்டிவ் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மள ரூல் பண்ற மாதிரி இருக்கும், நாட் ரூலிங் பட் அவங்க தான் எல்லாத்துக்குமே ஹெட். அவங்க வழியா நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம அக்யூர் பண்ற மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அப்போ டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் நம்ம இந்தியன் மூவ்மெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டெப்புமே நம்ம ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சர்டன் செஞ்சுரியில, அதாவது சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல சர்டன் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் வந்து நிறுவப்பட்டிருக்கு பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கு எடுத்திருக்க ஸ்ட்ரகிள்ஸ். அது என்னன்றதை இந்த டீடைல்டா இதுல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்பான்ஸ் ஓவர் 200 years ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம வந்து 200 வருஷமா நம்ம வந்து பிரிட்டிஷ் கொலோனியல் ரூலுக்கு எதிர்த்து நம்ம வந்து ஃப்ரீடம்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். So marked by significant milestones that contributed not only to Indian liberation but also to the development of democratic values. So இந்த இந்தியன் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணதுனால நமக்கு இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் மட்டும் கிடைக்கல, அது வழியா நமக்கு நிறைய டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம். அது என்னெல்லாம் அப்படின்றத, நமக்கு இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் என்ன, அதுல வந்து நமக்கு டெமோக்ராட்டிக் வேல்யூஸுக்கு என்னெல்லாம் நம்ம நிறுவப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு தென் அதுல வந்து ஹெட்டிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எந்த பீரியட்ல என்ன நடந்துச்சு, அதுல மெயின் ஹெட்டிங்ஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டின் ஓவராலா எழுதிடலாம். ஓகே, நார்மலா நமக்கு இந்தியன் மூவ்மெண்ட்ல நடத்த அந்த ஹெட்டிங்ஸ் தான், நமக்கு ஜஸ்ட் அந்த கதை மட்டும் லைட்டா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். பட் அதை வந்து டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் கூட லிங்க் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? சோ நமக்கு பீரியட் ஆஃப் 1757ல இருந்து 1885 வரைக்கும் அங்க என்ன நடந்துச்சுன்னா early resistance and reform movement. So இதுதான் நமக்கு வந்து first step of Indian freedom movement. So early resistance and reform movements இது வந்து 1757ல இருந்து 1885 வரைக்கும் நடந்துச்சு. So இதுல என்ன நடந்துச்சு ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி gradually expanded central over India after the Battle of Plassey in 1757. So Battle of Plassey அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் பீப்புள்ஸ் மேல திணிச்சாங்க. லைக் நீங்க இந்த செடியெல்லாம் க்ரோ பண்ணணும், இதெல்லாமே. அதுல வந்து நமக்கு பேசிக்கா இந்த சன்னியாசி ரெபலியன் அண்ட் வேலூர் மியூட்டனி எல்லாம் நடந்துச்சு, ஏர்லி ரிவால்ட்ஸ், which reflects us the distinct among various sections of society. அதாவது நம்ம அந்த பியர்டுக்கு கொஞ்சம் ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் வந்து அந்த பியர்டுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணாங்க. தென் அதே மாதிரி வேலூர் மியூட்டனி, தென் இது வந்து நமக்கு பிரிட்டிஷ் எம்பையர்ஸ் மேல இந்தியன் பீப்புள் வந்து நல்ல வெறுப்பை காட்டினாங்க. சோ அதுக்கு ஆப்போசிஷன்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்ததுனால உடனே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம மக்கள் மேல திணிக்க பண்ணிட்டாங்க, நீங்க இந்த செடியெல்லாம் க்ரோ பண்ணணும், இதெல்லாமே நீங்க வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும், பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், இதை தான் நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த கடுமையா அதை வந்து கொடுக்க தொடங்கிட்டாங்க. சோ அந்த ஸ்டெப் அவங்க எப்ப நம்ம மேல ரொம்ப திணிச்சாங்களோ அந்த டைம்ல தான் நம்மளோட ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு வேண்டி நம்ம ஸ்ட்ரகிள் வாய்ஸ் அவுட் பண்ணி against an into. So அதுதான் early resistance and reform movements. So இது வழியா நமக்கு என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணியிருக்கோம், டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்ல நம்ம என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும். So reform movements like Brahmo Samaj founded by Rajaram Mohan Roy and Arya Samaj sought social equality. So இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு நடந்திருக்கு. சோ இந்த மூவ்மெண்ட்ஸ் என்ன கிரியேட் பண்ணுச்சுன்னா டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இங்க என்னெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா சோஷியல் ஈக்வாலிட்டி, தென் எம்பசைஸ்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் சேஞ்ச்டு அன்ஜஸ்ட் பிராக்டிசஸ் லைக் சதி அண்ட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ். சோ இந்த சோஷியல் ஈக்வாலிட்டி அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் தான் நமக்கு இது வழியா கிடைச்சிருக்கு இந்த ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். ஜஸ்ட் ஒரு 4 to 5 கீவேர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்துச்சுன்னா எழுதிடலாம். இது ஒரு டைம் லைன் சார்ட் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஃபைனலா, சோ தட் ஈஸியா எழுதிடலாம். The next வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 1857. ஓகேவா? ஸோ நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது 1947, அதை நம்ம கரெக்டா பாஸ் பண்ணது 1950ல. இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857ல தொடங்குது. என்னன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னா ஆக்சுவலா அப்ரைசிங் ஆஃப் 1857 ஆல்சோ நோன் அஸ் த சிப்பாய் மியூட்டனி. ஸோ இதுல தான் நம்ம பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ தட் அதுல இருந்து நம்ம அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆச்சு, அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ சிப்பாய் மியூட்டனி வாஸ் த ஃபர்ஸ்ட் large scale revolt against the British rule.
though it was ultimately unsuccessful, it united people from various regions and caste. Okay வா? So நம்ம வந்து அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து சுட்டு கொன்னப்போ அந்த இடத்துல அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம் நம்ம இந்தியன்ஸ். அவங்க வந்து நம்மள ரொம்ப அடிமைத்தனமா மாத்தினாங்க பிகாஸ் அவங்க மேலே கை வச்சனால. பட் அந்த மூமெண்ட் நமக்கு ஃப்ரீடம்க்கு ஒரு இனிஷியேட்டிவ் பாயிண்டா தான் இருந்துச்சு தவிர அது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடியல. நமக்கு தான் அது ஆப்போசிஷனா இருந்துச்சு. பட் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து யூனிட்டி, அப்ப அந்த இடத்துல டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் என்னன்னா யூனிட்டி, இத மாதிரி நிறைய டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிச்சு. சோ டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், கான்ட்ரிபியூஷன் டு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் பார்த்தோம்னா இட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த ஐடியல் ஆஃப் செல்ஃப் கவர்னன்ஸ், fight for national sovereignty which are crucial elements of democracy. So இந்த மாதிரி democratic values எல்லாம் நமக்கு அதுக்கு ரிசல்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இது இந்த பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஏர்லி ரிஃபார்ம்ஸ்ல வேலூர் மியூட்டினி ஞாபகத்துல வச்சிருக்கணும். தென் அந்த சத்தி ரெபலியன்ஸ் அதெல்லாமே ஞாபகத்துல வச்சிருக்கணும். சன்னியாசி ரெபலியன்ஸ் அதெல்லாமே. செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857. அதுல நமக்கு சிப்பாய் மியூட்டினி அந்த ஒரு வேர்ட் ஞாபகத்துல வச்சிருந்தாலே அதுல நடந்த கதை. அதனால நமக்கு என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் வந்துருச்சுன்றத எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சோ அப்பதான் நமக்கு வந்து இது வந்து 1885. சோ 1857ல இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். So the founding of the இதுதான் நமக்கு வந்து என்னன்னா representative election. So the foundation of the Indian National Congress was a major milestone in organizing Indian voices against colonial rule. So British ரூலுக்கு எதிர்த்து நம்ம பேசுறதுக்கு இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் பாயிண்டா இருந்துச்சு நமக்கு. Initially, the INC sought reforms and greater responsibility representation within British government structures. So, இந்த ஸ்டெப் நம்ம எப்போ வந்து பொலிட்டிக்கல் ஃபார்ம் இந்த இதெல்லாம் ஃபார்ம் பண்ணமோ அப்ப நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் பாயிண்டா நின்றுச்சு. நம்ம பிரிட்டிஷ் கவர்னன்ஸ்ல நம்மளும் நிக்கிற மாதிரி இருந்துச்சு, ரெப்ரசன்டேஷனா நிக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த பாயிண்ட்டுமே நமக்கு வந்து ஃப்ரீடம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு பாசிட்டிவ் சோலா இருந்துச்சு. அது என்னன்றத பார்ப்போம். The INC, so இதனால நமக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் என்னெல்லாம் கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா the INC was one of the first mass political platforms. ஓகேவா? so political platforms நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. then promoting discussions on civil liberties, representations and lateral self-rule, fostering democratic ideas like representation and collective decision making. So இந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு ஸ்டாண்ட் ஃபார்வர்ட் நிக்க முடிஞ்சிச்சு. தென் டிசிஷன் மேக்கிங், அப்புறம் வந்து நமக்கு செல்ஃப் ரூல், ஃபாஸ்டரிங் டெமோக்ராட்டிக் ஐடியாஸ், இதெல்லாம் ஐடியாஸ் நம்ம கொடுக்கறது, டிசிஷன் மேக்கிங் இதெல்லாமே நம்ம கையில கொஞ்சம் வந்தது மாதிரி இருந்துச்சு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. தென் நெக்ஸ்ட் வந்து 1905ல இருந்து 1911 வரைக்கும் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்ட் ஸ்வதேஷி மூவ்மெண்ட். சோ ஸ்வதேஷி மூவ்மெண்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு? சோ ஸ்வதேஷி மூவ்மெண்ட்ல தான் மெயினா வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து திணிக்கப்பட்டது எல்லாமே அந்த டைம்ல தான் ஸ்வதேஷி மூவ்மெண்ட்ஸ்ல. So even the partition of Bengal by the British in 1905 was met with widespread protest and led to the Swadeshi movement, which advocated for boycotting British goods. So அந்த இடத்துல இந்த டைம்ல நமக்கு பிரிட்டிஷ் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் தான் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காஸ் பண்ணது. அந்த பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது மாதிரி நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டோம். சோ பைகாட்டிங் பிரிட்டிஷ் குட்ஸ்னா நம்ம ஆப்போசிங், நமக்கு வந்து பிரிட்டிஷ் குட்ஸ் எங்களுக்கு வேண்டாம், நாங்க வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு ஆப்போசிஷன் நம்ம கிரியேட் பண்றது. தென் பிகாஸ் எதனாலனா நமக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அந்த மூவ்மெண்ட்னால நம்ம கோவப்பட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? தென் contribution to democratic values. So இங்க என்னெல்லாம் democratic values நமக்கு கிடைச்சிச்சுன்னா the movement emphasized economic self-reliance and collective action. It also spurred the growth of local industries and laid the groundwork for political mobilization. So நமக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து வாங்கல, so that நம்மளாதான் நமக்குள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்றோம். So local industries எல்லாம் grow ஆச்சு and laid the groundwork for political mobilization rooted in democratic self-determination. So இதெல்லாம் நமக்கு contribution to democratic values over the period of 1905 to 1911 வரைக்கும். The next time period நமக்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல வந்து 1920ல இருந்து 1947 வரைக்கும். So இதுதான் நம்மளோட மெயின் பாயிண்ட். காந்தியன் எரா, காந்திஜி அப்பதான் என்டர் ஆகுறாரு களத்துல. அப்ப என்னன்னா அண்டர் மகாத்மா காந்திஜிஸ் லீடர்ஷிப் மூவ்மெண்ட்ஸ் லைக் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் 1930,
குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 gathered massive support. So இதெல்லாம் நம்மளோட காந்திஜி உள்ள வரும்போது நமக்கு ஒரு கிரேட்டர் சப்போர்ட்டும் கிடைச்சிச்சு. காந்திஜி's philosophy of satyagraha, non-violent resistance and ahimsa, non-violence become central to the struggle. So காந்திஜியோட மெயின் குறிக்கோள் என்னன்னா, நம்ம வந்து ஃபோர்ஸ் எதுவுமே கையில் எடுக்க கூடாது, நம்ம வந்து வயலன்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த பார்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் தான் 1920ல இருந்து 1947 நம்ம எடுத்த இந்தியன் மூவ்மெண்ட்டுக்கான ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அது வந்து சத்யாகிரகான்னு கூப்பிடுவோம். தென் அஹிம்சா, நான் வயலன்ஸ், அது வந்து அஹிம்சா. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட காந்திஜியோட மெயின் குறிக்கோள் அறிக்கையா இருந்துச்சு. Then contribution to democratic values. இதுல இருந்து நமக்கு என்னெல்லாம் democratic values gain பண்ணோம் அப்படின்றதையும் கொடுக்கணும். So Gandhi's movement prompted equality, non-violence and self-rule. This inclusive approach brought people from all walks of life, women, farmers, so எல்லாருமே women, farmers, laborers into the fold of the freedom movement, nurturing principles of social justice, freedom of expression and human rights. So இதெல்லாமே நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே, சோ காந்திஜி வந்து அந்த இடத்துல எடுத்த அந்த பெஸ்ட் இனிஷியேட்டிவ் பாயிண்ட் வந்து சத்யாகிரகா, தென் அஹிம்சா. இதை பத்தி எழுதுங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் தான் எழுதணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு இனிஷியேட்டிவ் பூமிங் பாயிண்ட் தான். இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் கதை தெரியும், என்னெல்லாம் சென்டென்ஸ் தெரியுமோ அதை எழுதணும். சோ இது ஜஸ்ட் அ ஃப்ரேம் ஒர்க். யாருக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் எழுதணும், அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். பட் பாயிண்ட்ஸ் எழுத தெரியும், எனக்கு வந்து இந்த கதை ஆர் மெயின் கீவேர்ட் மட்டும் வேணும்னா இதை பார்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். ஓகேவா? சோ நர்ச்சரிங் பிரின்சிபல் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். சோ இது வந்து காந்திஜி நேரால நிறைய எழுதலாம். பட் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு ரிலேட்டடா கண்டென்ட் கொடுத்துக்கோங்க. The next வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ். ஸோ 1919ல இருந்து 1947 ஒரு பார்ட் நமக்கு வந்து ஃப்ரீடமுக்கு நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஆக்ட் டெவலப் பண்றது, ரிஃபார்ம்ஸ் எல்லாம் என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் நடந்திருக்குன்னு பார்ப்போம். So several legislative reforms such as the Montagu-Kempforth reforms 1919ல நடந்துச்சு, and the Government of India Act 1935 incrementally increased Indian participation in government. So நம்ம ரூலிங் பார்ட்டில நம்ம கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு இந்த ஆக்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருந்துச்சு. சோ இதுல இருந்து நம்ம டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்ல என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, these reforms were stepping stones towards establishing a representative government and laid the groundwork for the democratic structure that would later form independent India's political systems. So இதெல்லாமே நமக்கு சைடு பை நம்ம ரூலிங் பார்ட்டி, அதாவது கவர்மெண்ட்ல நம்ம ஒரு ஸ்டாண்டிங் ஃபார்வர்டா நின்றுட்டோம். சோ இதெல்லாமே நமக்கு ஐஎன்சி கிரியேட் ஆகும் போதே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஸ்டெப் எடுக்கும் போதே நமக்கு ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ஃப்ரேம் ஒர்க் அங்க கிரியேட் ஆச்சு. தென் காந்திஜியன் எரா வருது, அங்க நான் வயலன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் போதே டியூ டு வேரியஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் நமக்கு கவர்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து இன்னும் இனிஷியேட்டிவ் எடுக்க முடியுது. சோ இதெல்லாமே நமக்கு மேஜர் பாயிண்டா இருந்துச்சு. Then independence and partition. So 1947ல தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. So independence and partition. After years of struggle, India achieved independence on August 15, 1947. The partition of India and Pakistan, however, was marked by violence and displacement. Okay, so அந்த டைம்ல நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் நமக்கு இந்தியா பாகிஸ்தான் செப்பரேஷனுமே நடந்துச்சு. Then contribution to democratic values. Despite the strategic partition, India adopted a secular and democratic constitution. So அதெல்லாம் நடந்தாலுமே நமக்கு வந்து செக்குலர் வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. தென் டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து நிறுவிட்டோம். தென் emphasizing universal suffrage, civil liberties and equal rights for all citizens, regardless of religion, caste or gender. So அதனாலதான் இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம வந்து எந்த ஒரு ரிலிஜன், காஸ்ட், ஜெண்டர்ஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்கிரிமினேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? சோ எல்லாத்தையுமே யார் வேணுமோ எந்த மதத்தை வேணுமோ ஃபாலோ பண்ணலாம். அந்த அலோவன்ஸ் நம்ம இந்தியால இருக்கு. தென் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து நிறுவப்பட்டுச்சு. The Constitution of India came into effect on January 26, 1950, Republic Day, then framing the country as a sovereign democratic republic with the parliamentary system of government. So இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ். 1947ல நமக்கு டியூ டு வேரியஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. இந்தியா பாகிஸ்தான் செப்பரேஷன் நடந்துருச்சு. பட் நம்மளோட பார்லிமெண்டரி ஆக்ட், நம்மளோட பார்லிமெண்ட்ஸ் எல்லாமே வந்தது வந்து 1915ல. Contribution to democratic values. The constitution instilled principles like fundamental right, rule of law, separation of powers, democratic institutions. இதெல்லாமே அந்த டைம்ல தான் வந்துச்சு. All of which reflected the long struggle for freedom and justice.
ஓகேவா? சோ ஓவராலா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கதை மாதிரி தான். ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா எழுதிடலாம். தென் டைம் லைன் மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு வருஷத்துல என்ன நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு வேலூர் மியூட்டனி, தென் சிப்பாய் மியூட்டனி, அதுக்கப்புறம் ஸ்வதேசி மூவ்மெண்ட்ஸ், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், தென் என்னெல்லாம் இருந்துச்சு நமக்கு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அந்த டைம், தென் அதனால வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ், தென் நம்மளோட பார்லிமெண்டரி ஆக்ட் இருந்துச்சு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. சோ இந்த பாயிண்ட் அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அண்ட் அதுல இருந்து நமக்கு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் என்னெல்லாம் கெயின் ஆயிருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி எடுத்துட்டீங்கன்னா, அதுல நீங்க இந்த பாயிண்ட்ஸ் படிச்சிட்டீங்கன்னா இதுக்குள்ள நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த பாயிண்ட் எல்லாம் வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நோட்ஸ் ஆர் வேற ஏதாவது கிளாரிட்டிஸ் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஸோ தேங்க்யூ.